கிறிஸ்பியான ராகி தட்டு வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. நான் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சு அதையும் சேர்த்திருக்கேன். தண்ணி வடிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்து பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாங்க. கூடவே ஹீட் பண்ண ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து இந்த மாவு நல்லா உருண்டை பண்ணி நமக்கு தேவையான அளவு சைஸ்க்கு நல்லா தட்டி விட்டுக்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்து நல்லா அழுத்திக்கலாங்க. அந்த பேப்பர்ல ஆயில் போட்டிருக்கனால அது நல்லா ஒட்டாம வரும். அடுத்து எண்ணெய் சூடானது அதை நல்லா போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, கிறிஸ்பியான ராகி தட்டு வடை ரெடி ஆயிடுச்சு. டீக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். பை பை, see you in next video.